தடுப்பை அகற்றினால் 100 டன் நீர்ப்பெருக்கால் அழுத்தம் நேரிடும் அபாயம். மஸ்ஜித் இந்தியாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நில அமிழ்வு சம்பவத்தில் மண்ணோடு புதைந்து போன இந்திய பிரஜை விஜயலட்சுமியை மீட்பதற்கான நடவடிக்கையில் தடுப்பு பகுதியை அகற்றும் பட்சத்தில் 100 டன்னுக்கும் கூடுதலான நீர் அழுத்தத்தை எதிர்நோக்கும் அபாயமான சூழலை மீட்புக் குழுவினர் எதிர்நோக்கியுள்ளனர். சாக்கடை நீரின் அழுத்தத்தை மட்டுமின்றி கழிவு நீரோடு கலந்து அடித்து கொண்டு வரும் இதர பல குப்பை கூலங்களையும் மீட்புக் குழுவினர் அதனால் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று மலேசிய தீயணைப்பு மீட்பு இலாக்கா தலைமை இயக்குனர் டத்தோ நோர் இஷாம் முகமது தெரிவித்தார். விஸ்மா யாக்கின் கழிவுநீர் அகற்ற பகுதியில் உள்ள தடுப்பு அகற்றப்படுமேயாயின் ஏற்படக்கூடிய ஆபத்தான இந்த விளைவுகள் பற்றி இவ்விடத்தில் மீட்பு நடவடிக்கைகளின் போது மேற்கொள்ளப்பட்ட 2 பரிச்சார்த்த நடவடிக்கைகள் புலப்படுத்துவதாக அவர் கூறினார். சம்பவ இடத்தில் நிலத்திற்கு அடியில் ஓடும் பாதாள சாக்கடை பகுதிக்கு குறுக்கே 15 மீட்டர் நீளத்திலான அடைப்பு நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அடைப்பு அகற்றப்படுமாயின் 100 டன் அளவிலான நீர் அங்கு பொங்கி பெருகும் வாய்ப்புள்ளதால் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடும் வீரர்களுக்கு அது உயிர் ஆபத்தை ஏற்படுத்திவிடக்கூடும் என்ற அச்சத்தை அவர் செய்தியாளர் கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.